இல்லாமல் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் நெருக்கமாக இருக்காங்க. الحمد لله الذي وعد فوفا وأوعد فوفا، والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسرد الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال ربي لم حشرتني أعمى وقد كنت بصيرا. وقال تعالى أيضا إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. ஏழ்வான்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்ப ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தையும் நசீகத் செய்து கொள்கிறேன். أوصيكم أولا بتقوى الله. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் அனைத்து விதமான படைப்பினங்களுக்கு சொந்தக்காரராக இருந்து கொண்டிருக்கிறான். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அனைத்து விதமான மஹ்லூகாத்துகளுக்கும் உரிய ஹாலிகாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை. அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான படைப்பினங்களை உருவாக்கினார். கனிமானவர்களே, அது 7 வானங்களாக இருக்கலாம், 7 பூமிகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், மலாயிக்காமார்களாக இருக்கலாம், பிரமாண்டமான மலைகளாக இருக்கலாம், பிரமாண்டமான கடலாக இருக்கலாம். அனைத்து விதமான படைப்பினங்களுக்குரிய ரப்பாக ஹாலிகாக அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இத்துணை விதமான படைப்பினங்களுக்கும் சொந்தக்காரராக இருந்த போதிலும், இத்துணை விதமான படைப்பினங்களை படைத்தவனாக இருந்த போதிலும், கண்ணியமானவர்களே, எப்பொழுது அல்லாஹ் மனிதர்கள் என்ற பகுதியை இந்த உலகத்தில் படைத்தான், மனிதர்களை அல்லாஹ் தஆலா உலகத்தில் உருவாக்கினார். கண்ணியமானவர்களே, அனைத்து விதமான படைப்பினங்களையும் படைத்த போதிலும்
மனிதர்கள் என்ற பகுதியை படைத்த பிற்பாடு தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய முழுமையான மகிழ்ச்சியையும் அவனுடைய பெருமையையும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் படைத்த போது அல்லாஹ் தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய பெருமையும் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். காரணம் கண்ணியமானவர்களே, மனிதர்கள் என்பவர்கள் படைத்த ரப்பினுடைய பார்வையில் விசேடமான சிரேஷ்டமான படைப்பாக பார்க்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்பினங்களும் அது மனிதர்களுக்காக வேண்டி உருவாக்கப்படுகிறது. அல்லதி خلق لكم ما في الارض جميعا. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, படைத்த ரப்பினுடைய இலக்கு, படைத்த ரப்பினுடைய நோக்கம் அது மனிதர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆச்சரியமான சில வசனங்களை பகிர்ந்து கொள்கிறார். அந்த வசனங்கள் மனித படைப்பினை பற்றி தெளிவுபடுத்திக் கொண்டது. ஒரு கட்டிட பகுதியில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு இன்ஜினியர், ஒரு பொருளியலாளர். பிரமாண்டமான ஒரு கட்டிடத்தை அவர் நிறைவு செய்ய முடிகிறார். 50 மாடி கட்டிடம், 100 மாடிகளை கொண்ட கட்டிடம், உலகத்தில் 150 மாடிகள், 200 மாடிகள் என்று நீளமான உயரமான கட்டிடங்கள் காணப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு கட்டிடத்தை அழகிய முறையில் நிறைவு செய்த நிர்மாணித்த அந்த பொருளியலாளரிடம் நீங்கள் எவ்வாறு இந்த கட்டிடத்தை நிர்மாணித்தீர்கள் என்பதாக கேட்கப்பட்டால் அக்கட்டிடத்தை பற்றியுள்ள தெளிவான விடயத்தை அவரால் கூற முடியும். அதனுடைய ஃபவுண்டேஷன்ல இருந்து அதனுடைய உச்சம் வரைக்கும் அந்த கட்டிடத்தை பற்றியுள்ள தெளிவை அவர் முன்வைப்பார்கள். அல்லாஹ் தஆலா மனித படைப்பை படைத்த முறை குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறார். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் வசனத்தை படித்த எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ ஆய்வாளர்கள், most of doctors and scientists in the world, அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை படித்த கணம் அவர்கள் இஸ்லாமுக்குள் நுழைகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வளவு தெளிவாக மனித படைப்பின் முறையை குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறார். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ ثُمَّ خَلَقْنَا النُّطْفَةَ عَلَقَةً فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً فَخَلَقْنَا الْمُضْغَةَ عِظَامًا فَكَسَوْنَا الْعِظَامَ لَحْمًا ثُمَّ أَنشَأْنَاهُ خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மனிதர்களை நாம் எவ்வாறு படைத்திருக்கிறோம், எவ்வாறு அழகுபடுத்தியிருக்கிறோம், எவ்வாறு உருவாக்கியிருக்கிறோம் என்ற விடயத்தை பற்றி தெளிவாக குர்ஆனில் பேசுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்மவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், படைத்த ரப்பினால் மாத்திரம்தான், ஹாலிக்கினால் மாத்திரம்தான் படைக்கப்பட்ட மக்லூக்கை பற்றி இவ்வளவு தெளிவாக பேசுகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் நிறைவு செய்த பிற்பாடு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் அவனை பெருமைப்படுத்தி பேசுகிறான். அல்லாஹ் அவன் தன்னை தானே புகழ்ந்து கொள்கிறான். அல்லாஹ் தஆலா அவனுடைய புகழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, எந்த படைப்பினுடைய விடயத்திலும் பிரமாண்டமான மலைகளை படைத்த போதிலும், பிரமாண்டமான கடல்களை படைத்த போதிலும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு தன்னுடைய படைப்பினத்தை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்த பிற்பாடு தான் மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசுகிறார். கண்ணியமானவர்களே, உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் எத்தனையோ வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களில் மனிதனுடைய கௌரவத்தை அல்லாஹ் பேசுகிறார், மனிதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பேசுகிறார். நாம் ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதனை பற்றி நாம் புகழ்ந்து பேசுகிறோம்.
அவர் இவ்வாறு, அவர் இப்படிப்பட்டவர், அவருக்கு எவ்வளவு கௌரவம் இருக்குது, அவர் கண்ணியமானவர், அவரிடம் பணம் இருக்குது, அவரிடம் அறிவு இருக்குது. கண்ணியமானவர்களே, மனிதர்களுக்கு மத்தியில் நாம் இன்னும் ஒரு மனிதரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் படைத்த ரப்பு குர்ஆனில் மனிதர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதர்களுடைய கௌரவத்தை அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமானவர்களே, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதர்களை அழகான படைப்பாக படைத்திருக்கிறோம், அழகான கட்டமைப்பில் படைத்திருக்கிறோம், அழகான ஸ்ட்ரக்சர்ல படைத்திருக்கிறோம். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய பிள்ளைகளை மனிதர்களை கௌரவப்படுத்தியிருக்கிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை விதமான படைப்பினங்களை விடவும் மனிதர்கள் என்ற படைப்பினத்தை தான் நாம் கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அவ்வளவு சிறப்பான மனிதர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கேளுங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு தஃசீர் இருக்குது. அந்த தஃசீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தஃசீர். அந்த நபியுடைய துஆவை அடைந்த சஹாபி அவர் கூறுகிறார், ஒரு முஃமினான மனிதனை முன்னர் வைத்துக் கொள்ளுங்கள், அதே தருணத்தில் ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு மலக்கை தேர்வு செய்து கொள்ளுங்கள். மலக்குமார்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், பாவம் அறியாதவர்கள், அவர்கள் எப்பொழுதும் படைத்த ரப்பினுடைய கட்டளையோடு இருக்கக்கூடியவர்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஃமினான மனிதனையும் ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு மலக்கையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தஃசீர் கூறப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, இது ஆச்சரியம் கிடையாது, இது குர்ஆனுடைய அந்த ஆய்வின் மூலமாக இப்னு அப்பாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு முஃமினான மனிதன் பரிசுத்தமான ஒரு மலக்கை விடவும் சிறப்பானவனாக பார்க்கப்படுகிறான். அல்லாஹ் அக்பர். ஒரு முஃமினான மனிதன் பரிசுத்தமான மலக்கை விடவும் சிறப்புக்குரியவனாக பார்க்கப்படுகிறான். கண்ணியமானவர்களே, படைத்த அல்லாஹ்வுடைய பார்வையில், படைத்த ஹாலிக்கினுடைய பார்வையில் மனிதர்கள் என்பவர்கள் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள், மனிதர்கள் என்பவர்கள் கௌரவமானவர்களாக இருக்கிறார்கள், மனிதர்கள் என்பவர்கள் சிறப்புமிக்க சிரேஷ்டமான படைப்பாக பார்க்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய தினம் நாம் ரமதானுடைய கடைசி பகுதியில் நாம் ஜும்மாவுடைய தினத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது கண்ணியமானவர்களே, நாம் ஜும்மாவுடைய தினத்தை ஆரம்பம் செய்திருக்கிறோம். ரமதானுடைய ஆரம்ப ஜும்மா அல்ஹம்துலில்லாஹ் முதல் ஜும்மா ரஹ்மத்துடைய பத்தாக இருந்தது. நாம் இன்றைய தினம் இறுதி ஜும்மாவை இத்க் மினன் நார், நரகத்துடைய விடுதலையுடைய பகுதியோடு நாம் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அந்த முதல் ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தான், இரண்டாவது இறுதி ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு ஆழமான மெசேஜை முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் என்பது இந்த மூன்று கட்டங்களை கடந்து கொண்டிருக்கிறோம். ரஹ்மத்துடைய கட்டத்தை கடந்திருக்கிறோம், மஃபிரத்துடைய கட்டத்தை கடந்திருக்கிறோம். இறுதியாக அடைத்த ரப்பு விரும்பி இருந்தால் நேற்றைய தினம் பெருநாளுடைய தினமாக இருக்க முடியும். அல்லாஹ் தஆலா ரமதானுடைய காலத்தை நீடித்து இன்றைய தினம் பெருநாளுடைய தினமாக இல்லாமல் அல்லாஹ் 30 நோன்பை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நான் பேசிக்கொண்டு வரக்கூடிய இந்த தலைப்போடு, இந்த தொடரோடு கண்ணியமானவர்களே, ரமதானுடைய இந்த 3 பத்திற்கும், குறிப்பாக ரமதானுடைய மஃபிரத்துடைய பகுதிக்கும், ரமதானுடைய நரக விடுதலுடைய பகுதிக்கும், மனித படைப்புக்கும் அல்லாஹ் தஆலா ஆகப்பெரிய ஒரு லிங்கை, ஒரு தொடர்பையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல 7 இதழ்கள் இருக்குது. 7 இதழ்களுக்கு மேல் மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். மனித படைப்பினுடைய முறையை அல்லாஹ் பேசுகிறார். நபி ஆதமை நாம் எவ்வாறு படைத்தோம் என்ற விடயத்தை அல்லாஹ் பேசுகிறார். இந்த பகுதிக்கும் ரமதானுடைய இந்த 3 பகுதிகளுக்கு மத்தியும் மிகப்பெரிய ஒரு லிங்கை, மிகப்பெரிய ஒரு தொடர்பை குர்ஆன் அவர்களுக்கு தொடர்படுத்தி வைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் தஆலா முன்னால் நிறுத்துகிறார். முழு மனித சமுதாயத்துடைய முதல் தந்தை, முதல் நபி அபுல் பஷர்
உங்கள ஒரு 1000 பேரை கொண்ட ஒரு அவையில் எனக்கு ஒரு பரிசு கொடுக்கப்பட்டு விட்டால், என்னை கௌரவப்படுத்தப்பட்டு விட்டால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் நான் பெருமைப்படுவேன். அல்லாஹ் தஆலா நபி ஆதமை படைத்து கோடான கோடி மலக்குமார்களுக்கு முன்னால் முன்னிறுத்தினார். குர்ஆனிலோடு பேசுகிறேன். எங்கேயும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மலாயிக்காமாருடைய எண்ணிக்கைகள் குறிப்பிடப்படவில்லை. நபிமாருடைய எண்ணிக்கை இருக்குது, ரசூல்மாருடைய எண்ணிக்கை இருக்குது, சஹாபாக்களுடைய நம்பர்ஸ் இருக்குது. ஆனா மலக்குமார்களுடைய எண்ணிக்கைகள் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அத்துணை கோடான கோடி மலக்குமார்களுக்கு முன்னே அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுத்தாக்குகிறார். வலகத் خلقناكم ثم صورناكم ثم قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس. நபி ஆதம் முன்னால் இருக்கும் பொழுது, ஏ மலக்குமார்களே, நீங்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இதோ மண்ணினால் படைக்கப்பட்ட நபி ஆதம் முன்னால் இருக்கிறார். அத்துணை மலக்குமார்களும் இந்த ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். சுஜூத் என்பது கண்ணியமானவர்களே, படைத்த ரப்புக்கு செய்யக்கூடிய சுஜூத் அல்ல. சுஜூது தஹிய்யத்தின் வ தக்ரீமின். நபி ஆதமை நீங்கள் கௌரவப்படுத்துங்கள், நபி ஆதமை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அத்துணை கோடான கோடி மலக்குமார்களும் நபி ஆதமை அந்த தருணத்தில் சுஜூதில் விழுந்து கண்ணியப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹிஸ்டரியை நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரே ஒருத்தரை தவிர குர்ஆன் பேசுது, இல்லா இப்லீஸ். இப்லீஸ் அந்த இடத்திலிருந்து தன்னை நீக்கி ஒதுங்கி கொண்டார். எனக்கு சுஜூத் செய்ய முடியாது, நபி ஆதமுக்கு ப்ரொஸ்ட்ரேட் பண்ண முடியாது, நபி ஆதமை கௌரவப்படுத்த முடியாது. படைத்த ரப்பு கேட்டான், உனக்கு ஏன் முடியாது? இது என்னுடைய கட்டளை அல்லவா? நான் நபி ஆதமை கௌரவப்படுத்திருக்கிறேன். அந்த தருணத்தில் இப்லீஸுடைய பதில் கண்ணியமானவர்களே, நாம் இதை ஆச்சரியமாக பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றோம், மாடர்ன் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் இஸ்லாத்தை நம்முடைய அறிவோடு தொடர்புபடுத்துகிறோம். சில கட்டங்களில் நாம் நம்முடைய நுழைவோடு அறிவோடு இஸ்லாத்தை முன்வைக்கக்கூடிய தருணத்தில் தோற்று போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. எப்படி சொன்னான், இறைவா, என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய். خلقتني من نار وخلقته من طين. நபி ஆதமை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய். இந்த குர்ஆன் வசனத்தினுடைய மேல் நோக்கை மாத்திரம் நாம் பார்த்து நிறைவு செய்து கொள்கிறோம். முஃபஸ்ஸிர்கள் தெளிவுபடுத்துறாங்க, இப்லீஸுடைய அறிவை பயன்படுத்துகிறான். இறைவா, நீ என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய். நெருப்பு என்பது எப்பொழுதும் ஜுவாலைக்கு மேல் நோக்கி பத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. மண் என்பது எப்பொழுதும் மனிதனுடைய காலுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒன்று. நான் மேல் இருக்கிறவன், நான் கௌரவமானவன், நான் கண்ணியமானவன். சுப்ஹானல்லாஹ், மண்ணுக்கு காலுக்கு கீழாக இருக்கக்கூடியவர். மண்ணால படைச்ச நபி ஆதம நான் எவ்வாறு கௌரவப்படுத்துது? அல்லாஹ் தஆலா சொன்னான், நீ நபி ஆதமை கௌரவப்படுத்துவதை தவறிய காரணத்தினால் இந்த இடத்திலிருந்து நீ வெளியே சென்று, இந்த இடத்தில் இருப்பதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. நெருப்பினால் படைக்கப்பட்டவன், ஜீன் இனத்தைச் சேர்ந்தவன், மலக்குமாருடைய தலைவனாக இருந்தவன், அவ்வளவு கௌரவம் கொடுக்கப்பட்டவன். நபி ஆதமை கௌரவப்படுத்தப்படுவதற்கு அவன் தவறிய அடிப்படையான காரணத்தினால் இப்லீஸே, இந்த இடத்திலிருந்து நீ வெளியே சென்று விடு, உனக்கு இந்த இடத்துல தகுதி கிடையாது. கண்ணியமானவர்களே, இப்லீஸ் கேட்டான் படைத்த போது, எனக்கு டைம் தான், எனக்கு அவகாசம் கொடுப்போம், இறைவா எனக்கு சந்தர்ப்பம் கொடு. நீ அல்லாஹ் கேட்டான், எனக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் வேண்டும், எவ்வளவு அவகாசம் வேண்டும்? கண்ணியமானவர்களே, இப்லீஸ் பதில் கொடுத்தான், கியாமத்துடைய நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு, கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் எனக்கு சந்தர்ப்பம் கொடு. அல்லாஹ் பதில் கூறினான், இன்னக மினல் முன்தரின். கியாமத்துடைய நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டது.
ரமதானில் மக்சரத்தை கடந்துட்டோம், இத்தனையாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் இப்லீஸ் கூறினான், இறைவா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் வழிகெடுக்க ஆரம்பிப்பேன், வழிகெடுப்பேன். எந்த மனிதனையும் நலமான காரியத்தின் பக்கம் செல்வதற்கு விடமாட்டேன். குர்ஆன் எவ்வளவு ஆழமாக பகிர்ந்து கொள்வது என்றால், சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன். மனிதர்களில் அதிகமானவர்களை நன்றி கெட்டவர்களாக பெற்றுக் கொள்வார்கள். மோசமான வழியில் நடந்து போவாங்க, பாவத்துக்கு அடிக்டராகுவாங்க. யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. நாங்கள் நிறைய இபாதத் செய்திருக்கிறோம், இரவு வணக்கங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் நிறைய மறைமுகமான சதகாக்கள் கொடுத்திருக்கிறோம், அதிகமான குர்ஆன் திலாவத்துக்கு நாம் ஓதிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் நினைக்காத ஒரு பாவம் இருக்குது. ரமதானுடைய காலம் மாத்திரமல்ல, அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதானுடைய காலத்தில் இந்த நாட்டினுடைய பல பாகங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு நசீபாக்கினார். நிறைய இடங்கள்ல போன சந்தர்ப்பத்தில் அதிகமான மக்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம் கிடையாது. எங்க மிகப்பெரும் நோயாக இந்த சமூகத்தில் மாறி இருக்குது. நலவு செய்யக்கூடிய மக்கள் அந்த நலவுல இருந்து விலகி போவதற்கு காரணமாக இருக்குது. அடுத்த மனிதனை பற்றி பேசுகிறது, அடுத்த மனிதனை பற்றி பேசுகிறது. மகளே, அவன் பாவம் செஞ்சான், அவன் மோசமானவன், அவன் அநியாயக்காரன், அவனுக்கு இந்த தவறு இருக்குது, அவன் எப்படிப்பட்டவன். மகளே, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், அடுத்தவனுடைய குறையத்தான் பேசுகிறோம், அவன் இல்லாத விடயத்தை நாம பேசலை. அவனுடைய அந்த கதை இருக்குது, அவன் விபச்சாரம் செய்திருக்கிறான், அவனுடைய பாவத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ற அவ்வளவுதான். அவன் ஐவரை தொடாமல் இருக்கிறான், அதை பற்றி பேசிக் கொள்ற அவ்வளவுதான். அவன் ஹராமான செய்தியோடு தொடர்பாக இருக்கிறான், அதை பகிர்ந்து கொள்ற அவ்வளவுதான். சொன்னாங்க, சஹாபாக்களே, அடுத்தவன் இருக்கக்கூடிய குறைய பேசுறது தான் புறம் என்பதாக அழைக்கப்படுகிறது. அடுத்தவன்கிட்ட இல்லாத விடயங்களை பேசுறது அது புறம் அல்ல, அது புறம் அல்ல, மகத்தா, அது அவதூறு, அது அவதூறு. அடுத்தவனை கேவலப்படுத்தும் நோக்கத்தில், அடுத்தவனை இழிவுபடுத்தும் நோக்கத்தில், அடுத்தவனை கௌரவத்தை கண்ணியத்தை நாசமாக்கும் விதத்தில் ஒரு மனிதன் இல்லாத ஒரு விடயத்தை பெற்றார்னா சொன்னாங்க, அது புறம், இது அவதூறு. ரசூலுல்லாஹுடைய மனைவி ஆயிஷா இருக்கிறாங்க, அத்துணை மனைவிமார்களின் அன்பு நிறைந்த வரை ஒரு ஆணுடன் தொடர்பு என்ற விடயம் விட்டு கட்டப்பட்டுவிட்டது. ஆயிஷா அவர்கள் தவறுதலாக ஒரு பாவத்தை செய்துவிட்டார்கள், ஸினா செய்துவிட்டார்கள் என்ற தவறு பரப்பப்பட்டுவிட்டது. ரசூலுல்லாஹ் அவர்களே ஆயிஷா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்பு நபியவர்களுக்கு கூட இதனை உறுதிப்படுத்த முடியாத சந்தர்ப்பமாக மாறிவிட்டது. என் மகளே, ஆயிஷா அவர்களை கெட்டு கட்டப்பட்ட செய்தியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அழுகிறாங்க, அழுகிறாங்க, அழுகிறாங்க. என்னை நேசித்த என்னுடைய அன்பு கணவர் கூட என்னை போகுமாறு சொல்லிவிட்டாங்க. என் மகளே, குர்ஆன்ல எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் ஆயிஷாவுடைய விடுதலைக்காக வேண்டி, அல்லாஹ் குர்ஆனில் ஆயிஷாவுடைய விடுதலைக்காக வேண்டி, ஆயிஷா பரிசுத்தமான பெண் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஆயிஷாவை பரிசுத்தப்படுத்தவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் ஆயிஷாவை பரிசுத்தப்படுத்தவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா படைத்த ரப்பை அவன் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறான். நீங்க ஆயிஷாவோட மேல நீங்க மோசமான விடயம் சொல்லிட்டீங்கன்னா அது எனக்கு எட்டு கட்டினமாக நீங்க சொல்றாங்க. ரமதான் எங்களுக்கு போக போகுது. எங்களோட மூத்த மக்கள் செலவு சில சந்தர்ப்பங்கள்ல வாயில சில கல்லுகளை போட்டு கொண்டிருப்பாங்க. என்னப்பா கல்லை போட்டு கொண்டிருக்கிறான்,
அடுத்தவருடைய மாமிசத்தை நான் சாப்பிடக்கூடாது. சில சர்வசாலிகள் கூறுவார்களாம், ஏ மனிதா, உன்னுடைய பட்டலுக்குள்ளால் மாமிசம் தெரிகிறது, அதை துப்பிட்டு வான்னு சொல்லுவாங்க. புறம் அவதூறு. ஒரு மஸ்ஜிதுக்கு போனோம்னு சொல்றாரு, சார் ஊர்ல நலமான விடயங்கள் ஒருத்தர் பொய்யான விடயங்கள் சொன்னால ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருக்காரு. மஸ்ஜிதுக்கு மாறவே நான் நினைச்சு கொண்டிருக்கிறோம், நெற்றிகள் கருப்பும் வரைக்கும் சுத்தூறு செய்யும். இந்த மெசேஜ் இந்த மிம்பர் மேடைக்கு மாத்திரமல்ல, இந்த மிம்பர் மேடைக்கு மாத்திரமல்ல, ஒரு கோணான தூராக இந்த ரமலானிய காலத்தில் கடைசி பகுதி நான் முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மிம்பர் மேடைக்கு மாத்திரமல்ல, மஸ்ஜிதுக்கு ஒரு தூரமாக இந்த ரெண்டு பாவங்கள் கனிமார்கள் நாம் தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், அமர்ந்து ஈடுபடுகிறோம், நெற்றிகள் கருத்துக் கொள்கிறது, குர்ஆன் ஓதுகிறோம். அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் அந்த மனிதனிடம் அவன் போய் மன்னிப்பு கேட்கப்படும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். இப்லீஸ் சொல்றான், மனிதர்களை நான் வழிகெடுப்பேன், மனிதர்களை நான் நாசமாக்குவேன், மனிதர்களை நான் பாவத்தின் பக்கம் கொண்டு சேர்வேன். கனிமார்களே, இந்த சபதத்தை முன்வைத்த அடுத்த கணம் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்லீஸே, உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டது, ஆனாலும் கூட என்னுடைய சாபத்தை, என்னுடைய லானத்தை அடைந்த நிலையில் இந்த இடத்திலிருந்து வெளியேறி அல்லாஹ் தூக்கி வீசுகிறான். இப்லீஸ் எங்க உனக்கு இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். கனிமார்களே, இப்லீஸ் தூக்கி வீசப்படுகிறான், இப்லீஸ் எரியப்படுகிறான், இப்லீஸ் சபிக்கப்படுகிறான், அவருக்கு கொடுக்கப்பட்ட கௌரவம் பறிக்கப்படுகிறது. அதே தருணத்தில் கனிமார்களே, இந்த இடத்தில் பாருங்கள், இப்லீஸ் வெளியேற்றப்படும் தருணத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு பகுதியை உள்ளிருக்கிறார். இப்லீஸ் அவுட், அடுத்த ஒரு பகுதி உள்ளிருக்கு. இன் அவுட் ரெண்டு நடக்குது. இப்லீஸ் வெளியே போ, ஃபக்ருஸ். அதே தருணத்தில் அல்லாஹ் சொன்னான், நபி ஆதமே ஹவ்வாவை உள்ளுக்குவாங்க, நீ வெளியே போ, நீங்க உள்ளுக்குவாங்க. வயா ஆதம் ஸ்குன் அன்த வ ஸௌஜுக ஜன்னா, நபி ஆதமே ஹவ்வாவை உள்ளுக்கு போங்க. இப்லீஸ் வெளியேற்றப்படுகிறான், நபி ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கு அனுப்பப்படுறாங்க. எவ்வளவு பெரிய ஆழமான அர்த்தம் கொண்ட குர்ஆனுடைய ஹிஸ்டரி பாருங்கள், எவ்வளவு ஆழமான படித்தம் பேசிக் கொண்டிருக்கிறார். நபி ஆதமும் ஹவ்வாவும் உள்ளே முடிவிக்கப்பட்ட அடுத்த காலம் அல்லாஹ் சொல்றான், சுவனத்துடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இது இருக்குது, இந்த மரத்துக்கிட்ட நீ போகக்கூடாது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை புசிக்க கூடாது என்பதாக அல்லாஹ் கூறவில்லை. அந்த மரத்தின் பக்கம் போகக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் ஜினாவை பற்றி பேசும் பொழுது எந்த இடத்திலையும் அல்லாஹ் தஆலா ஜினா செய்யக்கூடாது என்று கிடையாது. ஜினா செய்யாதே இல்லை குர்ஆன்ல. ஜினா என்ற பாவத்துக்கு பக்கத்தில் கூட போகாது. வலா தக்ரபு ஜினா. அதே முறையில் நபி ஆதமையும் ஹவ்வாவையும் பார்த்து கூறப்பட்டது, அந்த மரத்தின் பக்கம் கூட போகக்கூடாது. மரத்துக்கிட்ட போகல, சுவனத்துடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, சுவனத்துடைய வாழ்க்கை இன்பங்களை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. வண்டர்ஃபுல் என்ஜாய்மெண்ட், வண்டர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் சுவனத்துக்குள்ள. இந்த இடத்துல தான் இப்லீஸ் வருகிறான். இந்த 30 நாள்களில் ஷைத்தான் இப்லீஸ்கள் கிடையாது, இப்லீஸ்கள் கிடையாது, ஷைத்தான் கிடையாது. இன்றைய தினம் மகளிருடைய நேரத்தோடு அனைத்து விதமான ஷைத்தான்கள் அழிக்கப்படுகிறார்கள். 30 நாட்கள் நீங்கள் கல்வோடு போராடுகிறோம். ஷைத்தான் இல்லாமல், இப்லீஸ் இல்லாமல், இன்றைய மகளிருடைய நேரத்தோடு சூரியன் மறையக்கூடிய தருணத்தோடு இப்லீஸ்கள் அழிக்கப்படுகிறார்கள். கனிமகளே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல வராங்க. வந்து சொன்னாங்க, அந்த மரத்துக்கிட்ட நீ போகணும்னு சொல்லல, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை பறித்து சாப்பிடப்பான்னு சொல்லல. அடிப்படையான விடயம், பேசுகிற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
விழிச்சிட்டான். அடுத்தவன் அதை பேசி சொல்ல மாட்டான். அதை பேசுவதால் கிடைக்கும் இன்பம் இருக்கும். அந்த தருணத்தில் நபி ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் அந்த இடத்தை அளவிற்கு காட்டுகிறார். அவன் சொன்னா, நீ போய் அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க நிரந்தரமான சுவனவாசிகளாக மாறுவீங்க, அல்லது நீங்க மடக்குமார்களாக மாறுவீங்க. மயங்கி விட்டார்கள், மதிமயங்கி விட்டார்கள். அந்த மரத்தின் பக்கம் தன்னுடைய காலத்தை எடுத்து வைத்தார்கள். படைத்த ரப்பினுடைய கோட்டை கீழ்த்தார்கள். மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை கையில் எடுத்தார்கள். கையில பழம் இருக்கு, எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிச்சிட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடித்து விட்டார்கள். இவரை கடித்த அடுத்த கணம் ஆதமுடைய உடம்பில் இருந்த ஆடைகள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பில் இருந்த ஆடைகள், சுவனத்துடைய ஆடைகள், அவுரத்துகள் மறைக்கப்பட்ட ஆடைகள், அந்த தருணத்தில் அந்த பழத்தை கடித்த அடுத்த கணம் இரண்டு பேருடைய ஆடைகளும் அவிழ்ந்து சுவனத்தினுடைய அந்த உட்புறத்தில் அவர்கள் நிர்வாணமாக மாறினார்கள். ஆடை இல்லாதவர்கள் சுவனத்துடைய இடைப்படைகளை எடுத்து மறைக்காதவர்கள். இந்த இடத்தில் தான் அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள். இப்லீசுடைய முதல் முயற்சி மனிதன் எது தெரியுமா? இப்லீசுடைய முதல் அட்டெம்ப்ட், இப்லீசுடைய முதல் முயற்சி மனிதனுடைய உடம்பில் ஷரியத் முன்வைத்திருக்கக்கூடிய அழகிய இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம், அழகிய இஸ்லாமிய ஆடை முறைகளை அவுரத்தை வெளிப்படுத்த வேண்டும், மனிதனை நிர்வாணமாக மாற்ற வேண்டும். இப்லீசுடைய முயற்சி தான் யூதருடைய முயற்சி. It is called naked world. உலகத்தை ஆடையினால் உலகமாக மாற்ற வேண்டும் என்பது யூதருடைய திட்டம். அந்த யூதர்களை அவர் அழிப்பானாக இப்லீசுடைய திட்டத்தை அவர்கள் முடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாளைய தினம் பெருநாளைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், கணவன்மார்கள், தந்தைமார்கள், இஸ்லாம் எங்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய ஆடை கலாச்சாரத்தை எந்த சந்தர்ப்பத்திலே விட்டுவிடக்கூடாது. இஸ்லாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முன்வைத்திருக்கக்கூடிய அவுரத்துடைய கட்டுப்பாடுகளை வெளிப்படுத்த முடியாது. இன்னைக்கு நாங்கள் முஸ்லிம்கள் தான் அழகிய ஆடையை கடைபிடிக்கக்கூடியவர்கள். முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆண்கள், அந்த அந்த அழகிய கலாச்சாரங்கள் இன்று நம் சமூகத்திற்கும் பறந்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு சொன்னார்கள், எங்களோட உமாமார், எங்களோட வாப்பமா அல்லது ஞாபகம் இருக்குது, பாதையில் நடந்து போவாங்க, வயசாரியா போட்டுக் கொள்வாங்க. அவர்கள் நடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உடம்பில் எந்த விதமான கட்டமைப்பும் தெரியாது. ஒரு அந்நிய மனிதன் முன்னால் வந்துவிட்டால் அந்த வயசாரி எடுத்து கொஞ்சம் முகத்தை மாற்றிக் கொள்வாங்க. யாரும் போறது கூட இல்லாமல் அவ்வளவு அழகான ஆடை கட்டமைப்பை கொண்டவர்கள் என சமூகத்தில் இருந்துச்சு. யாரும் தவறுதலாக கொண்டுவிடக்கூடாது. இன்றைக்கு எங்களை வாலிப பெண்கள், மூத்தவங்க கூட அவரோட தலையில ஷோல்டர் போடுறாங்க, ஹாஃப் வழி இருக்குது, அவர்கள் ஆடைகள் இருந்திருக்கிறாங்க, ஒட்டியதாக இருக்குது, கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள் எழுதி கொண்டிருக்குது. இன்றைக்கு எங்கள் வாலிபர்கள் முழங்காலுக்கு மேலே டவுசர் பண்ணிக்கிறாங்க. சரியத்தில் முழுமையாக பரிசீலிக்கப்படுகிறது. இலகுமா பூரி அனுபவம் சொல்லாதீமா. 30 நாட்களும் செய்த அவர்கள் ஒரு தினத்தோடு நாசமாக கூடாது, ஒரு தினத்தோடு அவர்கள் அழிந்துவிடக்கூடாது. அந்த தருணத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் படைத்த ரப்பினுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்த அடுத்த தருணத்தில் அல்லாஹ் நபி ஆதமை தூக்கி வீசினான், அல்லாஹ் ஹவ்வாவை தூக்கி வீசினான். வசனம் தெரிவிக்கிறாங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழுந்த பூமி, இந்த சரந்திபடி சொல்லப்படக்கூடிய இந்த பூமி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் விழுந்த பூமி மக்கள் பூமி. நபி ஆதம் அவர் ஒரு மனிதர், அவர் கௌரவமானவர், கண்ணியமானவர், அல்லாஹ் அக்பர், மலக்குமார்களுக்கு முன்னால் கௌரவப்படுத்தப்பட்டவர் என்ற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. தவறு செய்திருக்கார்கள், பாவம் செய்திருக்கார்கள், படைத்த ரப்புடைய கட்டளைக்கு மாற்றம் செய்திருக்கார்கள் என்ற அடிப்படையான காரணத்தினால் அது நபி ஆதமாக இருந்தாலும் நபியாக இருந்தாலும்
தினம் முழு செயல்பாடுகள் மாறிட்டா, மதுவோடு கலக்கப்பட்டா, போதையோடு கலக்கப்பட்டா, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய இசை கருக்கள் திறக்கப்பட்டா, யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதான் எனக்கு நல்ல மூத்த தருணங்களே, அழகான மூத்த தரும் வாழ்க்கைய காலங்களுக்கு சந்தர்ப்பமாக நான் கொடுத்தார். உண்மையிலே இன்றும் கூட ஒரு நல்ல மனிதர், நாட்சாலையில் நடமாடிய மனிதனுடைய மரணத்தை அவருடைய கடைசி கட்டத்தில் நாம் சிந்திச்சிருக்கிறோம். கனிமகளே, அதே தருணத்தில் சில மோசமான நிகழ்வுகளை சந்திச்சிருக்கிறோம். நாங்கள் கண்களை ஆழமான விடயத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் நிறைய அமல்கள் செஞ்சிட்டோம், நிறைய விவாதங்கள் செஞ்சிட்டோம், நிறைய அன்பு வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய காலம் என்பது வெறுமே நன்மைகளுக்குரிய காலம் மாத்திரமல்ல, நன்மைகளுக்குரிய காலம் மாத்திரமல்ல. ரமலான் என்பது பாவங்களில் இருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காலங்கள். இன்றைய தினம் நாங்கள் மஸ்ஜிதில் நிரப்பமாக இருக்கிறோம். நேற்றைய தராவுடைய தினம் சுபஹுடைய தொழுகை. இன்றைக்கு யாரும் வித்தியாசமாக இருக்கக்கூடாது. சுபஹுடைய தினம் முதல் பெருநாள் நோன்பு கழிவு ஷவ்வாலுடைய மாதம் சுபஹுடைய ஃபஜ்ருடைய மஸ்ஜிதுக்கு சுபஹுடைய தொழுகையில மக்களுடைய நிலைமைகளை எனக்கு புரிந்து கொள்கிறேன். 30 நாட்கள் சுபஹ் தொழுதவங்க எங்க? 30 நாட்கள் வித்ர் தொழுதவங்க எங்க? 30 நாட்கள் துஆ தொழுதவங்க எங்க? 30 நாட்கள் தஹஜ்ஜுத் விடாம தொழுதவங்க எங்க என்ற கேள்வியை எழுப்பப்படக்கூடிய காலமாக நாடகத்தில் பார்க்கப்படுகிறது. நாங்கள் உறுதியாக பார்த்துக் கொள்வோம். ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கிறேன். சிறிய அமலாக இருந்தால் அந்த அமலை தொடர்ச்சியாக செய்வது நான் இஸ்லாம் விரும்புகிறேன். சிறிய அமலாக இருந்தால் தொடர்ச்சியாக செய்வது. சர்வசாயிகள் சொல்லுவாங்க, நீ குன் ரப்பானியன் வலா தகுன் ரமதானியன். ரமதான் சீசன் காலத்தில் மட்டும் அமல் செய்வதாக இருக்காது. நீ ரப்பானியாக இரு. ஒவ்வொரு காலத்திலையும் படைத்த ரப்போடு தொடர்புள்ளவராக இரு. சீசன் அமல் என்பது அது படைத்த ரப்புக்கு விரும்பாத செயல். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழ போறேன், இன்னைக்கு 10 ரக்காத் தொழ போறேன். இஸ்லாமில் இருந்ததில்லை. இன்னைக்கு தஹஜ்ஜுடைய ரக்காத் 2 ரக்காத் தொழுவேன். என் வாழ்க்கையில 2 ரக்காத் மிஸ் ஆகுது. இன்னைக்கு நான் 10 ரக்காத் தொழுவேன். அடுத்த நாள் அந்த 10 ரக்காத் இல்லாவிட்டால் எந்த விதமான ப்ரோசஸ் கிடையாது. இதெல்லாம் சொல்லுவாங்க. அழகான ஹதீஸ் இருக்கு நபிகளே. உம்மு ஹபீபா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் நான் படிச்சேன். ஒரு ஹதீஸ், என்ன ஹதீஸ்னா, அன்பு நபிகள் கூறினார்கள், நாலாவது ஒரு மனிதர் எவன் 12 ரக்காத்துகள் முன்பின் சுன்னாக்களை தொழுவானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒவ்வொரு நாளும் சுவனத்தில் வீட்டை கட்டுகிறான். துஹருக்கு முன்னால் 4 ரக்காத், துஹருக்கு பின்னால் 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத், இஷாக்கு பின்னால் 2 ரக்காத், சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத். உம்மு ஹபீபா சொல்றாங்க, என் வாழ்க்கையில் இந்த 12 ரக்காத்தை நான் மிஸ் ஆகினதே கிடையாது. என் வாழ்க்கையில் இந்த 12 ரக்காத்தை நான் தவறியதே கிடையாது. உம்மு ஹபீபா இருந்து 3 விதமான ராவிமார்கள் இந்த ஹதீஸை வாசிக்கிறாங்க. நாங்கள் இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட காலத்தில் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. 30 துஆவுடைய தொழுகை தொழுகிறோம், 30 வித்ருடைய தொழுகை, 30 சுபஹுடைய தொழுகை. சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க 25 டேஸ் ஒருத்தன் வந்து ஒரு விடயத்தில் தொடர்ச்சியாக இருந்தாங்கன்னா வாழ்க்கையில செயல்பாடு அவருக்கு விட முடியாது. 30 நாட்கள் பயிற்சி கிடைச்சிருக்கு. இத்துடன் இன்றைய தினத்தோட இவைகளை முடிப்பதான ஒரு முஸ்லிமுடைய அழகு. நாளைய தினம் சிறப்புக்குரிய தினமாக மாற்றிக்கொண்டு இபாதத்துடைய விடயத்தை கடைபிடிப்பதற்குரிய கடமையில் நாம் இருக்கிறோம். இறுதியாக நாங்களே இன்றைய தினம் மகனோட இன்ஷா அல்லாஹ் நோன்பு என்பது வாஜிப். அதே போன்று இஸ்லாம் ஸகாத்துல் ஃபித்ரை வாஜிபாக்கியது. ஸகாத்துல் ஃபித்ரா என்பது ரமதானுடைய ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுது வாஜிபாகும். தென்னாளுடைய தினம் சூரியன் வரை தொழும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜிப். நோன்பு படித்தவன்
நாம் சகாத்துக்கு கொடுப்போம். ரமலானுடைய காலம் மகரிபுக்கு முன்னால ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டாருன்னா அவருக்கு சகாத்துக்கு கிடையாது. 2 கிலோ நான் இந்த சகாத்துல் ஃபித்ராவை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இமாம் தொழுகையில தக்பீர் கற்றதுக்கு முன்னால இந்த சகாத்துல் ஃபித்ராவுடைய அமலை அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு கூறுகிறேன். வல்லல்லாஹு ஜல்ல தஆலா நாம் பேசுகிறதே நம் விஷயம் சிலர் காலத்தை இந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய நாங்கள் செய்த அமல்களை செய்வாங்க. கெட்ட நோய்களை இருக்கிற பாதுகாத்துகிறார். மோசமான மரணங்களை இருக்கிற பாதுகாத்துகிறார். பரிசுத்தமான மனிதனாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீவாக்குகிறார். பரிசுத்தமான மனிதனாக வாழும் சந்தர்ப்பத்தை நசீவாக்குகிறார். அதை கெட்ட நோக்கங்களுக்கு தந்துடாதீர்கள். அதை தொழுகை இல்லாத பேர்களுக்கு தந்துடாதீர்கள். நோவு பிடிக்காத பேர்களுக்கு தந்துடாதீர்களா. அதை மோசமான பெரும் பாவங்கள் செஞ்ச பேர்களுக்கு தந்துடாதீர்களா. அதை கபருக்கு என்னுடைய உடம்பை கொண்டு செல்லும் பொழுது சாலையான மனிதன் என்ற பெயர்களுக்கு சாலையான மனிதன் என்ற பெயர்களை கொடுத்திருக்கிறா. அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீவாக்குகிறதா. அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீவாக்குகிறதா. அடுத்தவனை கௌரவப்படுத்தி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீவாக்குகிறானே. நாம் செய்த அனைத்து விதமான அமல்களை ஏற்றுக்கொண்டு இந்த ரமலானை மக்பூலான ரமலானாக கபூலியத்துக்கு ரமலானாக எங்களை கொண்டு சென்று இதுவாக சொல்லுகிறானே. அல்ஹம்துலில்லாஹ்.